accounting from incomplete records is nothing but when accounting records are not strictly maintained according to double entry system, it is called as incomplete accounting records. So accounting records are books of records இருக்கு இல்லையா, அக்கௌண்டிங் புக்கில் இருக்கக்கூடிய புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸை வந்து நிறைய இருக்கு, ஜர்னல் லெஜர்லாம் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் மூலமாக நம்ம புக் கீப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த சிஸ்டமில் ஃபாலோ பண்ணாமல் பண்ணுற ரெக்கார்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா அக்கௌண்டிங்கில் இன்கம்ப்ளீட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து இன்கம்ப்ளீட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். சரி, இப்போ இந்த இன்கம்ப்ளீட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் வந்து நம்ம யூஸ்வலாக டபுள் என்ட்ரி சிஸ்டமில் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் அப்படின்னா கோல்டன் ரூல் நம்ம படிச்சிருக்கோம். கோல்டன் ரூல்னா நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, லைக் பர்சனல், ரியல், நாமினல், இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 அக்கௌண்ட்டில் கிளாஸிஃபை பண்ணி தென் ரூலில் அப்ளை பண்ணி டெபிட் கிரெடிட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனை அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் இல்லையா. அதில் பண்ணும்போது இவங்க இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸை மட்டும் தான் கம்ப்ளீட்டாக இவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ கேஷ் அண்ட் பர்சனல் மீன்ஸ் கேஷ் ட்ரான்சாக்ஷன் பிஸ்னஸ் நடந்திருக்கும் இல்லையா, அதையும் அதே மாதிரி பர்சனல் அக்கௌண்ட் லைக் வந்து டெட்டாஸ் நம்ம கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணுது, கிரெடிட்டாஸ் நம்ம வந்து கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்து கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பர்சன் கூட பண்ணக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் இவங்க கம்ப்ளீட்டாக இந்த புக்கில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாமினல், ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்னா ரியல் மீன்ஸ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். அதே மாதிரி நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கும்போது சில எக்ஸ்பென்சஸ் இன்கம்ஸில் பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது நாமினல் அக்கௌண்ட் சொல்லுவோம். இந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, பட் பார்ஷலாக ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வரக்கூடிய ஆன்சர் எதுவுமே, அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு நம்ம கம்பெனி பற்றின ஒரு ட்ரூ ஃபினான்ஸ் பொசிஷனை பற்றி சொல்லாது. அதே மாதிரி கம்பெனி ஒரிஜினல் ப்ராஃபிட் அப்படிங்கிறதுல கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் பாதி ரெக்கார்ட்ஸ் நம்ம வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து நமக்கு எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா அக்கௌண்டிங் புக்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய சோர்ஸ் டாக்குமெண்ட், லைக் இப்போ ஒரு 10,000 நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்கிட்ட பில் இருக்கணும். நான் ஒரு பொருளை பணத்தை கொடுத்துருக்க இல்லை வந்து சம்திங் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன்னா எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட் லைக் பில்லு, இன்வாய்ஸ், ரெசிப்ட், வவுச்சர், அந்த மாதிரி நம்மக்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கணும். அந்த பணத்துக்கான டாக்குமெண்ட் இருக்கணும். ட்ரான்சாக்ஷன் பணத்தை பிஸ்னஸ் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் இருக்கணும். அந்த டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான், தட் ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் கொண்டு வருவோம். பட் இங்கே என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்டை அவங்க வந்து பெரிய எவிடெண்ட்டாக வச்சுக்க மாட்டாங்க. அதாவது சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸை பிலீவ் பண்ண மாட்டாங்க. இப்போ 10,000 நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த 10,000 இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க, தவிர அதுக்கான சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ இல்லையா, பட் அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க மைண்டில் இருக்கிற சில ட்ரான்சாக்ஷன் கூட, அதாவது மைண்டில் இருக்கக்கூடிய அவங்க எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மைண்டில் இருக்கக்கூடிய சில ட்ரான்சாக்ஷனை கூட இவங்க என்ன பண்ணிக்குவாங்க, இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால தான் இதோட பேர் இன்கம்ப்ளீட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். ஸோ அதில் நமக்கு என்ன கிடைக்குது, என்ன வந்து ட்ராபேக் அப்படின்னா நம்ம கம்பெனியோடைய தட் இஸ் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுடைய ட்ரூ ஃபினான்ஸ் பொசிஷன் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய ஒரிஜினல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ரைட். இப்போ இந்த மாதிரியான இன்கம்ப்ளீட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் யாருக்கு மட்டும்தான் சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்கு சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா it is suitable for small size to sole traders and some partnership. small size to sole traders பெரிய லெவலில் ஒரு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணி அது மூலமாக டேக்ஸ் பே பண்ணுறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இல்லாமல் ஒரு ஸ்மால் லெவல் லைக் வந்து ஒரு ஸ்மால் க்ரோசரி ஷாப் வச்சு ரன் பண்ணி ப்ரொவிஷனல் ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சு இது பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் லெவலில் ஒரு சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது என்னன்னா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி சம் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பில் 2 இருக்குது. அதாவது ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி, ரெஜிஸ்டர் பண்ணாத பார்ட்னர்ஷிப். ரெஜிஸ்டர் பண்ணாத பார்ட்னர்ஷிப்புக்கு மட்டும்தான் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதனால வந்து இது என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங். ஏன்னா இவங்க டபுள் என்ட்ரி சிஸ்டமை ஃபாலோ பண்ணாத ஒரே ரீசன்னால தான் இதை வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ஸோ இதுதான் வந்து ஓவராலாக அக்கௌண்டிங் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.